பாஜக ஒரு இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டி. என்னடா உளறற? அவர்கள தனியாக ஒரு தலைவர் அமைய முடியும், அவர்கள் ஒரு குடும்பத்தை சாராதவராக இருக்க முடியும். வாரிசு அரசியலை பத்தி பேசினார். வாரிசு அரசியலை பத்தி அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்தி மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். பாஜகவிற்கு தான் இருப்பதிலேயே அதிகமான வாரிசுகள். 387 வாரிசுகள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும். திமுக 30 பேர் இருக்கிறாங்க. அதனால வாரிசுலயும் இவங்க தான் முன்னணியில இருக்கிறாங்க. நயனார் நாகேந்திரன் அவர்கள் அந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்டையும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டும் டெமோக்ராட்டிக்கா இருக்கு. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி பத்திரப்பதிவு வருவாய்த்துறை அலுவலர்கள் இணைந்து சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள சார் பதிவாளர் உதவியுடன் பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்துள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது. செயல் தலைவர் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்கல்ல, யார் அவரு? அதை ஏன் சொல்லப்படாது? நவீன் நபீன் அப்படின்னு நிதின் நபீன் அவரோட தந்தையார் யாரு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவர் என்ன தனியாக இப்ப புதிதாக வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரா? இல்ல இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப அவர் வந்து இப்ப அரசியல் வாரிசுன்னு சொல்லுவோமா? ஏன்னா அவர் பொறுப்புல இருக்காரு. இல்லங்க, நான் அவர் அமைச்சர். நான் இதே ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வாரிசுன்னு இன்னைக்கு சொல்ல மாட்டேன். அவரு இருக்கிற வரைக்கும் அவரே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவரு இருக்கிற வரைக்கும் அவரே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. மன்னிக்கணும், ஒரு குடும்பத்துல இருக்கவங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நான் ஆனா குடும்பத்துல இருக்கிறதா என்னோட குவாலிஃபிகேஷன் தலைமைக்குன்றதா தப்பு. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. ராமசாமி மையப்பனுக்கு அவங்க அப்பா இறந்தனையும் அந்த தொகுதியில பை எலெக்ஷன்ல பையனை தான் நிறுத்த வச்சாங்க. அப்பா இறந்தங்காட்டி அந்த சீட்டு பையனுக்கு வந்துச்சு. முன்னாடி அந்த பையன் என்னெல்லாம் வேலை பார்த்திருந்தாரு? படிச்சிட்டு இருந்தவரை பை எலெக்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஏன் அந்த கட்சியில அந்த தொகுதியில அந்த கட்சியில வர கட்சிக்காரங்களே கிடையாதா? அத்தனை பேர் வந்து பையனுக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்பா அவரோட பையன் தானே கொடுத்தாங்கன்னா இது டைவர்ஸ் பாலிடிக்ஸ்ல வர வேற எதுங்க வரும்? நான் எங்கிட்ட போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சுக்கிறேன், என்னை ஆள விடுங்க. அம்மா கும்பிட கூட முடியலையே. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, சாதனை என்பது 2025 மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் வயப்பட்டிருக்கார்கள் சொல்ல வரோம். அதுக்குதான் நான் எங்களது ஒரு உதாரணமா சொன்னேன். இன்னும் ஒரு படி மேல நீங்களே அரசியல் மயப்படலங்கிறத உங்க மேல அதுதான் சொல்ல வரல. நீங்களே அரசியல் மயப்படலங்கிறத உங்க மேல அதுதான் சொல்ல வரல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இந்த பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 3000 எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க. எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப குடும்பமாக படத்துக்கு போகணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது? ஏமா இல்ல 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாயிருமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிடுவேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் 3000 ரூபாய். இல்ல எனக்கு புரியல, நீங்க எல்லாம் யாரா? நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளா இல்ல சினிமா புரோக்கர்களா? అయిపోయింది నాకు కథం. இந்த இதை வந்து காங்கிரஸ் மட்டும் குரல் கொடுத்துருக்க கூடாது, திமுக கொடுத்துருக்கணும், இந்த விசிகே கொடுத்துருக்கணும், இடதுசாரிகள் கொடுத்துருக்கணும், இஸ்லாமிய கட்சி அந்த அவங்களும் கொடுத்துருக்கணும். எல்லாரும் லிபரல்ஸ், ஆல் லிபரல் ஷுட் ஹவ் வாய்ஸ்ட். எல்லோரும் கண்டிக்கணும், நாட் ஒன்லி ராகுல் காந்தி, எல்லோரும் கண்டிக்கணும். ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை எல்லோரும் கண்டிக்கணும்னாரு. அந்த எல்லோரும்ல அவர் கொஞ்சம் பேரை பட்டியல் சொன்னார். திமுக எல்லாரும் சொன்னார். சார் தாவேக்கா விட்டுட்டாரு, விஜய் விட்டுட்டாரு, விஜயும் கண்டிக்கணும். சார் விஜய் இதுவரை கண்டிக்கவே இல்லையே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தக் லைஃப் திரைப்படத்தின் பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அதுதான் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல். கமலஹாசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார்? கன்னடம் தமிழில் இருந்து தோன்றிய மொழின்னு சொன்னார். அந்த படத்தை திரைவிட விட மாட்டோம் கன்னடத்தில் அப்படின்னு சொல்லி கன்னடாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த நேரத்தில் அத்துணை பேரும் யாருக்கு ஆதரவாக கருத்து சொன்னாங்க? திரு கமலஹாசன் அவருடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார்கள். எந்த கருத்தும் சொல்லாமல் அமைதியாக இருந்த ஒரே நபர் அப்பொழுதும் யார் தான்? திரு விஜய் அவர்கள் தான். அப்போ நீங்க குரல் கொடுத்தீங்களா? நாட்டுக்கே தெரியுங்க ஏன் பேச மாட்டார்னு. ஏன்னா ஜனநாயகன்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் வரப்போகுது. இவர் வாய் திறந்தார்னா, விஜய் வாய் திறந்தார்னா கர்நாடகாவோட ஜனநாயக படம் ஓடாது. அப்ப உங்க படம் ஓடணுங்க ஒரே காரணத்துக்காக ஒரு மொழி உரிமை தொடர்பான சிக்கலுக்கு வாய் மூடி மௌனமா இருக்காருன்னா இது பச்சை சந்திரபாதம் இல்லையா? இல்ல 500 கோடி ரூபாய் பிசினஸ். இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓடுது. ஒரு வார்த்தை விஜய் நாக்கிட்டேன் வெளியில வந்தது வச்சீங்களேன், அது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை சேவ் பண்ணி வெளில வர பார்க்கணும். அப்ப சில 100 கோடிகள் ஒரு முதலாளிக்கு இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக ஒன்றிய அரசு
நடத்தக்கூடிய கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலை கண்டிக்காமல் அமைதியாக ஒரு கடப்பாறை என்று சொன்னால், நாளை இவர் முதலமைச்சர் ஆனால், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் 2500 கோடி ரூபாய் பாஜக நிதி கொடுக்கணும். அதை தராது. அதனால நம்ம என்ன செய்வோம்? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம். நீங்க எல்லாத்துக்கும் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்கல்ல? மக்களுக்கு அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் படத்துக்கே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கல, அமித்ஷா எதிர்த்து கேள்வி கேட்கலன்னா நீங்க நாளைக்கு எதை எதிர்த்து கேட்பீங்க? தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ மரியாதையா முன்னாடி இருந்து போயிடு. மேடம், சிஎம் சார்னு சொல்றாரு, அங்கிள்னு சொல்றாரு. சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் வந்துட்டு ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பிஎம் சார்னு வீடியோ போடல? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல சார், அதிமுக களத்திலே இல்ல, பாஜகவுக்கும் களத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் திரு விஜய் சொன்னாரு. களத்துக்கே வர முடியாத நெருக்கடியை தான் திரு விஜய்க்கு கொடுக்கப்படுது. இல்ல சார், இல்ல, நீங்க ஈரோட்டை கழிச்சிட்டு பேசுறீங்க. ஈரோட்ல பேசல பாஜக பத்தி. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? சார், பாஜக பத்தி 26 தேர்தல்ல, ஐயா பாஜக பத்தி 26 தேர்தல்ல பேசுவது அப்படிங்கிறது அவருடைய போக்கஸ்ல இருந்து மிஸ் ஆகி போயிடும். ஏன்னா இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எதிர்க்கிறார், கூர்மையா எதிர்க்கிறார். அப்போ அவர் ரொம்ப தெளிவா தன்னை பொசிஷன் பண்றார். அவர் திரைப்பட கதாநாயகராக இருந்து அரசியலுக்கு வரதுனால எனக்கு திருப்பி திரைப்படத்தில் எந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். வடிவில் ஒரு படத்தில் போய் ஒரு ரவுடிட்ட கெஞ்சுவார். என் தெய்வமே, நான் உன்கிட்ட வாங்கின கடனை மட்டும் கொடுக்கலன்னா நீ என் கழுத்தை கர்ற 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 கர்றன்னு அறுத்துன்னு அவர் சொல்லும்போது அங்கேருந்து அண்ணன் எப்படி மிரட்டுறாரு பாடுறா அப்படிமா ஒரு 5 பேர் தள்ளி இருந்து. என்ன பிரச்சனைன்னா, தள்ளி இருந்து பார்த்து 4 பேரும் அவர் வேற ஒன்று கெஞ்சிக்கிட்டு இருப்பார், அங்கே வேற ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார். இவங்க வேற ஒரு பெர்செப்ஷன், அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது அதீத புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு தான் ஒரு மாற்றுன்னு வராரு. அந்த உருவாகிறதுக்கு 10 மாசம் தேவைப்படுமா? ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம் தேவைப்படுமா? ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது அப்படிங்க. இதுல நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. குழந்தை 10 மாசத்துல உருவாயிரும், பட்டதாரி 3 வருஷத்துல உருவாயிருவான். ஆனா தலைவன் யுகமே தேவைப்படுது. இவன் மட்டும் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த வருஷம் முதலமைச்சர் ஆகணுமா? அதே நேரத்தில் அவருடைய அரசியல் ரொம்ப தெளிவா இருக்கு. அதை அவர் அப்படிதான் கையாளுறாரு. அவருக்கே இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார், விஜய்க்கே யோசிச்சிருக்க மாட்டார். ஒரு நம்ம சொல்றது தெரியுமா, அவர் மிகுந்த நுட்பத்தோடு, மிகுந்த அதுவோடு, மிகுந்த இதுவோடு அவர் அதை அணுகுகின்ற அந்த ஒரு கூர்மையான இது. இந்த வடிவேலு அங்கிருந்து பேசுறத நம்ம இங்கிருந்து ஒரு அந்த படத்தில் 4 பேர் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒண்ணுதான் இது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சிபிஎஃப்சில ஒரு படத்துக்கா முதல்ல பிரச்சனை வந்திருக்கு, இதுவரை பல படங்களுக்கு வந்திருக்கு. இது ஒரு நடைமுறை. இதெல்லாம் ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ் தானா? இல்ல, அப்படிதானா? நிச்சயமாக ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மம்தா பேசுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த காலத்துல பேசியிருக்கிறாரு, திரு ஸ்டாலின் பேசுறாரு, கடைசியா நீங்க தணிக்கை வாரியத்தை கூட ஒரு டூலா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு பேசுறாரு. ஆனா நீங்க எல்லாமும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடவடிக்கைங்கிறீங்க. திரு செந்தில், ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பாஜக மேடையில் வெளிப்படையாக சொல்லுகிறார், பாஜக ஜனநாயகனை அடிக்க தொடங்கிடுச்சு. அமித்ஷா சாணக்கியர், அமித்ஷா தான் தி ரியல் சாணக்கியர். யூஏ சான்றிதழ் கொடுத்த அரை மணி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்குறாங்க. துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறார். எல்லாரை விட பெரிய சாணக்கியர் அமித்ஷான்னு பாஜக மேடையில் 10 வருஷமாக போட்டு உடைக்கிறார். பட் நீங்களும் நம்புங்க, நானும் நம்புறேன், என் சகோதரன் நம்பட்டும், மணிசார் நம்பட்டும், இதுக்கும் அரசியலுக்கும் என்ன கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம நம்புவோம். பாவத்தை படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம இந்த பாடா படுத்துவீங்க ஒரு ஆளை. என்ன இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவர் படத்தை கூட ரிலீஸ் விடாம, அவர் அங்கே ஒரு பையனை தம்பி இறங்குப்பா அப்படின்னா அது அடுத்த நிமிஷம் ரீல்ஸாக வந்து லட்சக்கணக்கில் ரீல்ஸாக வருது. இது இப்படி பல விஷயங்கள் நடக்குது. மலேசியா எந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் அவர் பயப்படவோ பம்மவோ எதுவுமே இல்லை. மக்கள் திரையில கதாநாயகன் எப்படி பார்த்துருக்கான், வில்லனுக்கு எதிராக சண்டை போட்டு பார்த்துருப்பான், ஒரு பிரச்சனை பேசி பார்த்துருப்பாங்க அப்படின்னு. இவர் யாரை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பெயர் நீக்கப்படுகின்ற பொழுது கூட இவர் என்ன செய்யறதில்லை, குரல் கொடுப்பதில்லை. அப்போ மக்கள் என்ன நினைப்பான், ஏடா இவர் பெரிய கதாநாயகன் நினைச்சா மோடியை கண்டா மட்டும் பயப்படுறாரு, மோடியை கண்டா மட்டும் பம்புறாரு. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஒரு வில்லன்ட சண்டை போடுறாரு, இன்னொரு வில்லன்ட என்ன செய்யறாரு, பம்புறாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. புரியுதா? ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைக்காம அந்த சிக்கல் ஏற்பட யார் காரணம்? பாஜகவும் திமுகவும் காரணம். திமுக அவருடைய ஏதாவது திரைப்படத்துக்கு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணியிருக்கா?
இல்லை. நீங்கள் நான் திரைப்படத்துறையிலிருந்து மட்டும் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க. தலைவா திரைப்படத்திற்கு உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் பிரச்சனையை செய்தார், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட பம்முனீங்க. இங்கே ஜனநாயகம் திரைப்படத்துக்கு பாஜக பிரச்சனை பண்ணுது, நீங்கள் பம்முறீங்க. அப்போ ஜெயலலிதாவை உங்களால் எதிர்க்க முடியாது, நீங்கள் துணிவற்றவர். பாஜகவை உங்களால் எதிர்க்க முடியாது, நீங்கள் துணிவற்றவர். ஓகே, அப்போ நீங்க திரையில் தான் கதாநாயகன், அரசியலில் நீங்கள் காமெடியன் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. நாள் வலிமையாக தான் செய்து அவர் இதற்கு மேல எந்த விஷயத்திலும் பெரிதாக கருத்து சொல்ல தேவையே இல்லை. அவருக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஈரோட்டில் கூடிய கூட்டம், பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, பல்வேறு சர்வேக்கள், அதிர்ந்த மலேசியா, இது எல்லாமே சொல்லுது. தமிழக மக்களை கொச்சப்படுத்திடக்கூடாது. நன்றாக நடனம் ஆடுகிறார் என்பதற்காக கூடக்கூடிய கூட்டத்தை வச்சு வாக்கா மாறாது. வாக்கா மாறுவதற்கு அவர் அரசியல் பேசணும். அரசியல் பேசாட்டாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்வது தமிழக மக்களை கொச்சைப்படுத்துவது. நன்றி.